பாஸ்டர் உங்களுக்கு அந்த ஆடியோ உங்களுக்கு குரூப்ல அனுப்பியிருப்பாங்க. தயவு செய்து நீங்க எல்லாரும் ஜெபத்தோடு அதை கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், தேவனுடைய குணம் எவ்வளவு அருமையானது, அவர் எப்படியெல்லாம் யாரெல்லாம் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே வரோம். சரிங்களா? நம்ம தேவனை போல மாறணும். அதுதான் தேவனுடைய ஆசையே. அதுதான் நம்ம அவரை போல மாறணும். அதான் அவனுடைய பெரிய ஆசை. அதுக்காக தான் நம்ம தேவனுடைய அன்பை குறித்து ப- நம்ம படித்து கொண்டே வருகிறோம். அவரை அவரை அறிகிற அறிவுல நம்ம வளரணும். அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரிஞ்சாலே போதுங்க. நம்ம அவரை போல நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம மாறிடுவோம். சரிங்களா? அதனாலதான் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு வாரமும் அருமையான பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால தயவு செய்து அந்த ஒரு ஆடியோவாவது ஜெபத்தோடு வார வாரம் நீங்க கேட்டு கேட்டு கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்றேன். சரிங்களா? சரி. இந்த நாளில நம்ம ஒரு எளிமையான ஒரு தலைப்பை நம்ம படிக்க போறோம். நம்ம படிக்க போகிற தலைப்பு வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட். தொலைந்து போனது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் நம்ம தேவனுடைய அன்பின் வழியாக நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். என்னென்னலாம் தொலைஞ்சு போச்சு, அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வேதத்தின் வழியாக நம்ம ஆராய போறோம். சரிங்களா? எல்லாரும் ஜெபசிந்தையோடு படிப்போமா? கண்களை மூடுவோம். ஒரு சிறிய ஜெபம் எடுப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உங்க கிருபையினால, உங்க இரக்கத்தினால ஆண்டவரே மீண்டுமாக எங்களை ஒன்று சேர்த்து இந்த சத்தியத்தை படிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. நீங்க எங்களோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. எங்கள் தகப்பனே, இந்த சத்தியத்தை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளவும், நீர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ருசிக்கவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு காரியம் என் லைஃப்ல நடந்துச்சு. சரிங்களா? என்ன அப்படின்னா, ஆஹ், நான் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி ஒரு ட்ராக் பேண்ட் வாங்கியிருந்தேன். ஆஹ், அது ஒரு மேக்ஸ் கம்பெனியை சார்ந்தது. ஒரு ₹600 ₹700 ஒரு ப்ளூ கலர். எனக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ. ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ளூ கலர். அப்போ அந்த பேண்ட் வாங்கியிருந்தேன். அந்த பேண்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப ஒரு முறை நைட்டு நானும் என்னுடைய தம்பி பால்சன் நாங்க 2 பேரும் பேட்மிண்டன் விளையாட போயிருந்தோம். அப்ப நான் ட்ராக் பேண்ட் போட்டு பேட்மிண்டன் விளையாட போயிருந்தேன். அப்ப திரும்பி வரும்போது நம்ம அங்க விளையாடும் போது ட்ரௌசர் போட்டு நம்ம விளையாடுவோம்ல, விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேண்ட போட்டு வருவோம் நம்ம பைக்ல வரும்போது. அப்ப அத ரொம்ப வெட்டாயிருச்சு. சரி, அத திருப்பி அணிய முடியல. அதனால கையில வச்சுட்டு நானும் என் தம்பியும் அப்படியே பைக்ல வந்துட்டே இருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேண்ட். அப்ப வந்துட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பாக்குறேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா, என் கையில அந்த பேண்ட காணோம். அது ஒரு கிலோமீட்டர் தூரத்துல அது எங்கேயோ என்ன செஞ்சிருக்குது, விழுந்திருக்குது. ஆனா அது லேட் நைட் ஆயிருச்சு. ஒரு 11:30 அப்படியே ஆயிருச்சு. 9 to 11 விளையாண்டோம். அப்புறம் வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு முறை இந்த கோர்ட்டுக்கு போய் விளையாடுவோம். நான் ரொம்ப லேட் ஆயிருச்சு, திருப்பி போவான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே என் மனசு தாங்கவே இல்லை. ஐயோ, ஒரு நல்ல பேண்ட் ஆச்சே, நமக்கு பிடிச்ச ஒரு கலர் ஆச்சே, அதனுடைய அந்த டிசைன் வடிவம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மனசு கேட்கவே இல்லை. அப்ப நான் என்னுடைய மச்சான்னு கூப்பிடுறேன். ஏன்னா என் மச்சான் வந்து நாங்க விளையாண்ட இடத்துக்கு பக்கத்துல தான் அவங்க வீடு இருக்குது. அவங்க அடுத்த நாள் காலையில என்ன செய்வாங்கன்னா, பைக்ல அங்க இருந்து வேலைக்கு வருவாங்க. அப்போ அவர்கிட்ட சொல்றேன், எப்பா நீங்க அந்த வழியில வரும்போது என் பேண்ட் ஏதாவது ரோட்ல விழுந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப அவர்கிட்ட அவர் காலையில வராரு. அடுத்த நாள் பார்த்தா காலையில வராரு. நான் கேட்கிறேன், எப்பா என்னப்பா ஏதாவது கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்கிறேன். அவரு இல்லப்பா கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அப்ப என் ஒய்ஃப்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என் மனைவிட்ட, இந்த மாதிரிமா நல்ல பேண்ட்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுமா, அது விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உடனே ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் ஒரு பைபிள் ஸ்டடிக்காக, ஒரு வேத பாட வகுப்புக்காக நான் அந்த பக்கம் நான் போறேன். போயிட்டு திருப்பி நான் அதே வழியில அடுத்த நாள் சாயந்தரம் போல நான் வரேன். சரிங்களா? வரும்போது என் மனசெல்லாம் அந்த பேண்ட் மேலே இருக்குது. நான் தேடிட்டே வரேன். ரோட்ல எங்க விழுந்துச்சு, ஏது விழுந்துச்சு அப்படின்னு தேடிட்டே வந்தா, ஒரு ஹைவேல மேல பாலத்துல நடுசுல ஏதோ ஒண்ணு கருப்பு கலர்ல இருக்குதே என்ன அப்படின்னு சொல்லி தெரியுது. வண்டிலாம் வந்துட்டு இருக்குது. ஆனால் என் பைக்கை நான் ஓரத்துல நிப்பாட்டிட்டு நான் போய் பார்த்தா அது என்னுடைய பேண்ட். அதை எடுத்து பார்த்தா ரைட் சைட்ல ஒரு ஜிப் இருக்கும். அந்த ஜிப்பு மேல வண்டி இங்க போய் 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 அது பட்டு அது கிழிஞ்சு போச்சு. ஆனாலும் என் மனசு இல்ல, அது நல்ல பேண்ட், அது வாங்கி ஒரு வருஷம் தான் ஆச்சு, இன்னும் 2 வருஷம் போடணும், அது ரொம்ப பிடிச்ச ஒரு பேண்ட்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்துட்டு வீட்டுல வச்சு அந்த பேண்ட்டை நல்லா துவைக்கலான்னு பார்த்தா அழுக்குன்னா அழுக்கு, சாதாரண அழுக்கு இல்ல. ஒரு 2 3 4 5 வாட்டி நல்லா அலசிருப்பேன், ஆனாலும் அந்த அழுக்கு போகல. அப்புறம் ஊற வச்சு பார்த்தேன், அப்படியும் அழுக்கு போகவே இல்லை. ஆனா எனக்கு என்ன ஆசைனா அதை நல்லா துவைச்சு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த நிலைக்கு கொண்டு வந்து அந்த பேண்ட்டை எப்படியாவது போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கரமான ஆசை. அதை கண்டுபிடிச்சோன்னே என் ஒய்ஃப்ட்ட போய் சொன்னேம்மா, அந்த நான் கீழே விழுந்துச்சுல அந்த பேண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோமா, ரொம்ப நிம்மதியோடு சமாதானத்தோடு நான் அதை சொன்னேன். உங்க லைஃப்ல அந்த மாதிரி நீங்க ஏதாவது தொலைச்சி கண்டுபிடிச்ச பிறகு நீங்க சந்தோஷம் அடைஞ்சிருக்கீங்களா? ஒருவேளை பைக் சாவி, காரு சாவி அங்கங்கேயே நம்ம போட்டுருவோம், வீட்டு சாவி அங்கங்கேயே போட்டுருவோம். அதை கண்டுபிடிக்கும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல. அங்கங்க தேடுவோம், தலையை பிச்சுட்டு வரும், அப்புறம் போய் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணோட சாவி கிடைச்சிரும், யாராவது வந்து எடுத்து கொடுத்துருவாங்க, நமக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்படித்தானங்க? நேரத்தில் உங்களுடைய ஏடிஎம் கார்டு, உங்களுடைய இந்த பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் நீங்க எங்கேயாவது போட்டுட்டு தேடினீங்கன்னா அது கண்டுபிடிக்கும் போது அது எவ்வளவு ஒரு குதூகலம், எவ்வளவு ஒரு சந்தோஷம் காணப்படும். சரிங்களா? இன்றைக்கு பாவத்தினால நம்ம சில காரியத்தை தொலைச்சிட்டோங்க. நம்ம சில காரியத்தை தொலைச்சத இயேசுவானவர் எப்படி நம்மகிட்ட மீட்டு கொடுக்கிறாரு என்பதுதான் நம்ம எளிமையா நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? தானியல் புஸ்தகத்துக்கு போலாம். கொஞ்சம் வித்தியாசமா அந்த பாடத்தை நம்ம படிக்க போறோம். தானியல் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல ஒரு ராஜா இருக்கிறாரு பாருங்களேன். தானியல் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனத்துல ஒரு ராஜா இருக்காரு. யாராவது நீங்க ஜூம்ல இருக்கிறீங்கன்னா நீங்க கூட வாசிக்கலாம். சரிங்களா? நீங்க கூட வாசிக்கலாம். நீங்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். தானியல் 1ல 1 2, அப்படி இல்லைன்னா நானே வாசிக்கிறேன். சரிங்களா? யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை என்ன செஞ்சாரு? முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலையில என்ன செஞ்சான்? அதை வைத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சரிங்க? யார் இருக்கிறா? ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவினுடைய பேர் என்ன? நேபுகாத்நேச்சரு. அவர் என்ன செய்யறாரு? எருசலேமுக்கு போய் அங்க முற்றுகை போட்டு அதை முறியடிச்சு அங்க இருக்கக்கூடிய தேவனுடைய பாத்திரங்களை சிலவற்றை என்ன செய்யறாரு? அவரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் சிலவற்றை எருசலேமுக்கு அவர் என்ன செய்யறாரு? கொண்டு வரார். இப்ப எங்க இருந்து அந்த பாத்திரம் காணாம போயிருச்சு? எங்க இருந்து காணாம போயிருச்சு? எருசலேம்ல இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்தில இருந்து பாத்திரம் இப்ப இல்ல. சரிங்களா? இப்ப அதே பாத்திரங்களை ஆண்டவர் திருப்பி கொண்டு வராரா? திருப்பி கொண்டு வராரா? கொண்டு வரப்பட்டுச்சா? சரி, அந்த பாத்திரங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஒரு ஒரு விருந்து நடக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். தானியேல் 5ஆம் அதிகாரத்துல
பெல்சாசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருப்பார். இதுதானே? அது யாருன்னா, நான் அந்த வசனத்தை உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்களேன். பைபிள் வசனத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஒருவேளை நீங்க வாசிக்காட்டா தானியேல் 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நம்ம பார்க்கலாம். பெல்சாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சாசார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய, சரிங்களா, தகப்பனாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவைய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டுவார்கள். அவைகள் ராஜாவும் மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் என்ன செஞ்சாங்க? குடித்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பாக்குறோம். இதுதானங்க? சரி, இப்படி எல்லாம் இவங்க ஆலயத்துல கொண்டு வச்சாங்க. அப்புறம் விருந்து பண்ணும்போது இந்த பாத்திரத்தை எடுத்து பரிசுத்தமான பாத்திரத்துல அசுத்தமான காரியங்களை அவங்க என்ன செஞ்சாங்க. ஆனா மீதமுள்ள பாத்திரங்கள், பொருட்கள் திரும்பி கொண்டு வரப்பட்டுச்சா அப்படின்னா கொண்டு வரப்பட்டுச்சு. யாருடைய காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சு தெரியுமா? எஸ்ரா புஸ்தகத்துக்கு போலாம். எஸ்ரா புஸ்தகத்துல அந்த வசனத்தை வேணா எல்லாரும் நீங்க பைபிள் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எஸ்ரா புஸ்தகத்துல 1வது அதிகாரம், சரிங்களா? 1வது அதிகாரத்துல இந்த வசனத்தை நம்ம பார்க்க போறோம். எத்தனாவது வசனம் அப்படின்னா 7வது வசனத்தை படிக்கணும். 7வது வசனத்துல இருந்து நம்ம அந்த வசனத்தை என்ன செய்யலாம்? வாசிக்கணும். நேபுகாத்நேச்சர் எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொண்டு வந்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரோத் செய்து யூதாவின் அதிபதியாக சேஸ்பாசார் இடத்தில் எண்ணி கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் தட்டுகள் 30, வெள்ளித்தாளங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிணங்கள் 30, வெள்ளிக்கிணங்கள் 410, மற்ற பனிமுட்டுகள் 1000, பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் 5400. இவைகளையெல்லாம் சேஸ்பாசார் சிறையிருப்பு நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோன் எருசலேமுக்கு போகையில் எடுத்துக்கொண்டு போனான். சரிங்களா? அப்ப இந்த வசனத்துல எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? எஸ்ரா 1ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் 11வது வசனம் வரைக்கும் யார் எடுத்து கொடுத்ததா? முக்கியமான வார்த்தை. யார் எடுத்து கொடுத்தது? கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தானா. சரிங்களா? இப்ப இந்த கோரேஸ் ராஜா யார்கிட்ட கொடுத்தாரு? சேஸ்பாசார் இடத்துல. யார் இந்த சேஸ்பாஸ்? யூதாவின் அதிபதியாக சேஸ்பாசார் இடத்தில் எண்ணி கொடுத்தான். இப்ப இந்த சேஸ்பாசார் அவர் என்ன செஞ்சாரு? இவைகளை எல்லாம் சேஸ்பாசார் சிறையிருப்பு நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோன் எருசலேமுக்கு போகையில் எடுத்து கொடுத்தான். சரிங்களா? அப்ப இந்த பாத்திரம் எங்க போயிருச்சு? மீண்டும் எங்க போயிருச்சு? எருசலேமுக்கு இந்த பாத்திரங்கள், கொண்டு வந்த பாத்திரங்கள்லாம் திரும்பி போயிருச்சு. யாரு கொண்டு வந்தது? யார் கொடுத்தது? கோரேஸ் கொடுக்கிறாரு. இவங்க என்ன செய்றாங்க? திரும்பி என்ன செய்றாங்க? கொண்டு போறாங்க. சரி, இந்த கோரேசு யாருக்கு முன்ன அடையாளமான ஒரு நபர் தெரியுமா? ஒரு சில கருத்துக்கள் நம்ம படிக்க போறோம். இப்ப அங்க நேபுகாத்நேச்சர் ஆலயத்துடைய பாத்திரங்களை எடுக்கிறார். யாரு கொடுக்கிறா? கோரேஸ் கொள்ளையடிக்கப்பட்ட பாத்திரத்தை கோரேசு போய் கொடுக்கிறார். சரி, அப்ப இந்த நேபுகாத்நேச்சர் யாரை குறிக்கும்? ஆலயத்திலிருந்து பாத்திரங்களை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, பரிசுத்தவான்கள் எடுத்துட்டு போறாங்கன்னா, அந்த நேபுகாத்நேச்சர் யாரை குறிக்கும்? கொஞ்சம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. யாரை குறிக்கும் அப்படின்னு நீங்களே யோசிங்க, பார்க்கலாம். இந்த கோரேசு யாரை குறிக்கும் தெரியுமா? இந்த கோரேசு இயேசு கிறிஸ்துவ குறிக்கும். பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவனுடைய
வாழ்க்கைய முன்னடையாளமாக பேசப்பட்டவங்க தான் இந்த கோரேஸ். பார்க்கலாமா? அது எப்படி சொல்றீங்க? இந்த கோரேஸ் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமானவன். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ராஜாவா அவருடைய வாழ்க்கை இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு. ஒரு சில கருத்துக்களை நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? சரி. ஏசாயா புஸ்தகம் போலாம். நமக்கு இந்த கோரேஸை பத்தி படிக்கணும் அப்படின்னா ஏசாயா 44ஆம் அதிகாரத்துல 45ஆம் அதிகாரத்துல இது சொல்லப்பட்டிருக்குங்க. 44, 45ல. சரி, இப்ப ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 45வது அதிகாரத்துல முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 45ல முதலாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இங்க யாரை பத்தி முதல் இந்த அதிகாரம் பேசுது, அதை முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா அதை முதலாவது நம்ம பார்க்கணுங்க. சரி, 44 45ல முதல் வசனம், கர்த்தராகிய கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும், அவனை பார்த்து அவன் வலதுகை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு? கோரேச குறித்து ஆண்டவர் பேசுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்காரு, கோரேச குறித்து. சரிங்களா? இப்ப இந்த கோரேச குறிச்சு பேசும்போது ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவன் சொல்றாரு அப்படின்னு நீங்க பாருங்க. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1, முதலாவது கருத்து. இப்ப என்ன படிக்க போறோம்? இந்த கோரேசுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். பாயிண்ட் நம்பர் 1ல வசனத்திலே கருத்து இருக்காங்களேன், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசு. என்ன வார்த்தை வருது? கோரேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இருக்குங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இப்ப அதே போல இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? கோரேசு ஒரு ராஜாவாக அவர் என்ன செய்யறாரு? அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அதே போல இயேசு கிறிஸ்துவும் அபிஷேகம் பண்ணப்படுறாரா? லூக்கா புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 18வது வசனத்துல பாருங்களேன். 18வது வசனத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப கோரேசும் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க ராஜாவாக. இங்க இயேசுவானவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு இங்க அபிஷேகம் பண்ணப்படுறாரு. 2 பேருமே அபிஷேகம் பண்ணப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, பாயிண்ட் நம்பர் 2, இரண்டாவது கருத்து. பாயிண்ட் நம்பர் 2, அதே ஏசாயா புஸ்தகத்துல 45ஆம் அதிகாரத்துல யாருடைய பேர் அங்க கோரேசுடைய பேர் வந்து அங்க பதிவு செய்யப்படுது? அப்படிதானங்க? ஏசாயா 45:1, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. என்ன பேர் வருது? கோரேஸ் என்ற பேர் இங்க வர்றத பார்க்க முடியும். கோரேஸ், சைரஸ், இங்கிலீஷ்ல சைரஸ். இப்ப இந்த வார்த்தை இருக்குங்களா, இது ஏசாயா புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கோரேஸ் எப்ப பிறக்கிறார் தெரியுமா? சரித்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா 160 வருஷம் கழிச்சுதான் கோரேஸே பிறக்கிறார். ஏசாயா புஸ்தகத்துல கோரேஸ் என்ற வார்த்தை வந்துருச்சு. ஆனா அதுக்கு அப்புறம் ஒரு 160 வருஷம் கழிச்சுதான் கோரேசு பிறக்கிறார். அப்ப கோரேசு பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர் பேரு வேதாகமத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது? பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே போல இயேசுவானவர் அவர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவரு பேரு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சா? பைபிள்ல ஒரு பேர் பதிவு செய்யப்பட்டுச்சு பாருங்க. ஏசாயா புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல 14வது வசனம். ஏசாயா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல 14வது வசனம், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். பாத்தீங்களா? ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். சரி, அப்ப என்னென்ன பாயிண்ட் வந்துருச்சு? கோரேஸ் பிறக்க முன்னாடியும் அவர் பேரு வேதாந்தத்துல திக்குதசமா சொல்லப்பட்டுச்சு. இயேசுவானவர் பிறந்து அவருடைய பேர்
அவர் பேரை, அவருடைய பேரு, ஒரு பேர் இடப்படும். அந்த பேரும் அவர் பிறக்கிறதுக்கு முன்பாக, அப்படின்னா 700 years ஏசியா புத்தகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா 700 வருஷத்துக்கு முன்னாடியே, சரித்திரத்தின்படி பார்த்தா 700 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பேர் என்ன செய்யப்பட்டுச்சு, பதிவு செய்யப்பட்டிருக்குது. சரிங்களா? மூணாவது பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் த்ரீ, ஏசாயா புஸ்தகத்துல 45ஆம் அதிகாரத்துல, உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஏசியா 45 யாரை குறித்து பேசுறாரு? கோரேசை குறித்து பேசுறாரு. 13வது வசனம், ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல பாருங்களேன், ஒரு வார்த்தை அங்க சொல்றாரு, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன வார்த்தை வருது? நீதி என்ற வார்த்தை அங்க வருது. நான் நீதியின்படி நான் அவனை எழுப்பினேன். சரிங்களா? ஐ ஹவ் ரேஸ்ட் ஹிம் அப் இன் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு வரும். இப்ப ஏசப்பாவும் எதுக்கு எழுப்பப்பட்டாரு? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், இங்கேயும் நீதி என்ற வார்த்தை வருது. நீதி எழுப்பப்பட்டேன்னு வருது. இயேசு கிறிஸ்துவானவரும் நமக்கு எதுக்கு எழுப்பப்பட்டார் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 30வது வசனம் 31வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, கீழே இருக்கு பாருங்களேன், கீழே, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் மீட்பும் மானார். இப்ப இயேசுவானவர் நமக்கு நீதியானார் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்ப இயேசுவுக்கும் நீதிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்களா? அங்க கோரேசுக்கும் நீதிக்கும் என்ன செய்யப்படுது? சம்பந்தம் இருக்குது. சரிங்களா? இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பாருங்களேன். 4வது பாயிண்ட் என்னன்னா, அதே ஏசாயா புஸ்தகத்துல 45வது அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல முதல் வசனம் பாருங்க. முதல் வசனத்துல அங்க இன்னொரு கருத்து எடுக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து, ஒரு வார்த்தை வருதா, அவன் வலது கையை பிடித்து என்ற வார்த்தை வருதா? இதே வார்த்தை இங்க தேவன் சொல்றாரு, நான் அவர் வலது கையை பிடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்க தரிசனம் ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்களேன். ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், தமிழ் பைபிள்ல 7வது வசனம், தமிழ் பைபிள்ல 7வது வசனம், இங்கிலீஷ் பைபிள்ல 6வது வசனம் நினைக்கிறேன். அதுல நீங்க பாருங்க, இது இந்த 42ஆம் அதிகாரம் யாரை குறித்து பேசப்படுது? 1வது வசனத்துல படிச்சீங்கன்னா, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இது யாரை குறித்து பேசப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்படுது. 6வது வசனம் பாருங்களேன், நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவல் இருந்தும் இருள் இருக்கிறவர்களை சிறைச்சால இருந்து விடுவிக்கவும். அப்ப இந்த தீர்க்க தரிசனம் யாரை குறித்து பேசுது? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுது. அப்படி பேசும்போது 7வது வசனத்துல பாருங்க, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து, இருக்குங்களா? கையை பிடித்து என்ற வார்த்தை வருதா? அப்ப அங்க கோரேசு குறித்து பேசும்போதும் நான் உன் கையை பிடிப்பேன் வருது. இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவன் சொல்றாங்க, நான் உம்முடைய கையை என்ன செய்வேன், நானு பிடிப்பேன் அப்படின்னு எங்க சொல்றாரு. எத்தனை பார்த்துக்கோ நம்ம? 4 பார்த்துட்டோம். சரிங்களா? 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? கோரேசுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு. சரிங்களா? ஏசாயா 45ஆம் அதிகாரம், எக்ஸ்கியூஸ் மீ, ஏசாயா 45ல 13வது வசனம் பாருங்களேன். 13வது வசனத்துல இந்த கோரேசு என்ன செய்வாராம்? 45:13ல, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி
சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் சிறைப்பட்ட நபர்களை கோரேஸ் என்ன செய்வாரா? விடுதலையாக்குவான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் என்ன பேசப்படுது. இப்ப இயேசு கிறிஸ்துவானது சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவாரா? புதிய ஏற்பாடு போலாம். புதிய ஏற்பாடுல லூக்கா புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் பாருங்களேன். 4ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை வசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் இருக்குங்களா? அப்ப அங்க கோரேசும் சிறைப்பட்டவர்களை விடுதலை பண்றாரு, இங்க இயேசுவானவரும் என்ன செய்றாரு? சிறைப்பட்டவர்களை விடுதலை பண்றாரு. சரிங்களா? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஒரு 5 கருத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம பார்த்துட்டோம். சரி, இன்னும் ஒரு சில கருத்து இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு கோரேஸ் இயேசுக்கு முன்னாடையாளமா பேசப்படுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 44வது அதிகாரத்துல கோரேசை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். ஏசாயா புஸ்தகத்துல 44ல 28வது வசனம், 28வது வசனத்துல, சரிங்களா? 28வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்களேன். 28வது வசனத்துல கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன். அப்ப கோரேஸ் யாரா? மெய்ப்பன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிதானங்க? கோரேஸ் யாரு? மெய்ப்பன். இப்ப இயேசுவானவர் யாரு? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிதானே? நானே நல்ல மெய்ப்பன். யோவான் புஸ்தகத்துல 10வது அதிகாரத்துல இயேசுவானவர் என்ன சொல்றாங்க? நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி 11வது வசனத்துல சொல்றாரு. நானே நல்ல மெய்ப்பன். சரிங்களா? இப்ப இவரும் மெய்ப்பன் சொல்லப்பட்டிருக்குது, அவரும் மெய்ப்பன் என்ன செய்து சொல்லப்பட்டிருக்குது. சரி, வேற ஏதாவது ஒற்றுமைகள் இருக்குதா? ஆமாங்க, வேற கூட சில ஒற்றுமைகள் இருக்குது. ஏசாயா புஸ்தகம் 44ஆம் அதிகாரம். இந்த பாபிலோனை தோக்கடிச்சது யாரு? இந்த பாபிலோனை யார் தோக்கடிப்பா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, ஏசாயா புஸ்தகத்துல 44ஆம் அதிகாரத்துல 27வது வசனம் பாருங்களேன். ஏசாயா புஸ்தகத்துல 44ஆம் அதிகாரம் 27வது வசனம் படிச்சோம் அப்படின்னா, கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேம் நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி 27 மன்னிச்சிருங்க, 27 ஏசாயா 44:27, நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். சரி, இங்க சில வற்றிப்போன்னு பேசுறாரு, நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன்னு சொல்றாரு. எந்த நதிகளை அப்படின்னா, ஒரு சரித்திர கதை சொல்றேன். இந்த பாபிலோனுடைய நகரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ரொம்ப ஒரு பெரிய நகரம். அந்த நகரத்துக்குள்ள ஒரு ஐப்ராத் நதி ஓடும். இப்ப இந்த கோரேஸ் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா, அவர் பெர்ஷியா நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த கோரேஸ். அப்ப அவரு எப்படி ஜெயிக்கிறாங்க தெரியுங்களா? பாபிலோனுக்குள்ள அவங்க நுழைய முடியாது. ஆனா இந்த நதி உள்ள போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த நதியை என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த நதியுடைய தண்ணிய பல சேனல்ஸ் வழியா, பல வாய்க்கால் வழியா அது என்ன செய்யறாங்கன்னா, நதியின் தண்ணியை வற்ற போக பண்றாங்க. வற்ற போக பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த பாபிலோனை ஜெயிக்கிறாங்க. அதோடைய முக்கியமான வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, தானியேல் 5ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். 5ஆம் அதிகாரத்துல பெர்ஷிய கோரேஸ் தான் ஜெயிச்சாரா, அவர் தான் வந்தாரா அப்படின்னா, அங்க ஒரு வசனம் வருது பாருங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தானியேல் 5ஆம் அதிகாரம் வந்து பெல்சாசார், பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசரை குறித்து பேசப்படுது. அவர் ஒரு பெரிய விருந்து பண்ணி அவரு என்ன செய்யறாரு? ஆலயத்துடைய பாத்திரங்கள்ல என்ன செய்யறாங்க? அவங்க மது கலந்து வைப்பாட்டிகள் மனைவில சேர்ந்து குடிக்கிறாங்க. அந்த சமயத்துல சுவர்ல ஒரு எழுத்து வருது.
அந்த எழுத்து விளக்கம் வந்து அவருக்கு தெரியல. அப்ப தானியேல் வந்து அழைக்கப்படுறாரு. தானியேல் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு தானியேலு? 28ஆம் வசனம் பாருங்களேன். தானியேல் 5ஆம் அதிகாரத்துல 28ஆவது வசனத்துல, பேரேஸ் என்பதற்கு பெரேஸ் என்பதற்கு ஆ உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். சரி, அவ்வளவுதான். இப்ப பேரேஸ் என்பது உன் ராஜ்யம். எந்த ராஜ்யம்? இது யாருக்கு சொல்லப்படுது? இந்த அதிகாரம் யாரை குறித்து பேசுது? தானியேல் 5ஆம் அதிகாரம் யாரை குறித்து பேசுது அப்படின்னா, பெல்ஷாத். பெல்ஷாசாரை குறித்து பேசுது. எங்க சொல்லப்பட்டிருக்கு? நீங்க தானியேல் 5ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வசனத்துல இருந்து உதாரணத்துக்கு 2ஆம் வசனம், பெல்சாசார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சர் எருசலேம் ஆலயத்தில் கொண்டு வந்த நேபுகாத் நேச்சர் தான் அவனுடைய தகப்பன். தகப்பன் அப்படின்னா சரித்திரத்தின்படி பார்த்தா அவங்க நேபுகாத் நேச்சர் வந்து இந்த பெல்சாசுடைய தாத்தா. அப்ப ஏன் தகப்பன் கொடுத்திருக்குது அப்படின்னா, அந்த வம்சத்துல வரனால தகப்பன் கொடுத்திருக்குது. இப்ப வேதாகமத்துல இயேசு கிறிஸ்துவ தாவீதின் குமாரன் சொல்லும். அதுக்கு நான் அவர் உண்மையிலேயே தாவீதின் குமாரனா? இல்ல, தாவீதனுடைய வம்சத்துல வரனால தாவீதின் குமாரன் சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப இங்க நேபுகாத் நேச்சர் தான் பெல்சாசுடைய தகப்பன் என்று சொன்னா உண்மையா அதாவது அவர் தான் அவர் சொந்த தகப்பன் அப்படி கிடையாது. சரித்திரப்படி பார்த்தா தாத்தா. சரிங்களா? ஒரு நாள் இந்த சரித்திரத்துல நம்ம பின்னாடி தீர்க்கதரிசனம் படிக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரி, அப்ப இந்த பெல்சாசார் பாபிலோனை ஆளும் போதுதான் இந்த வசனம் வருது. எத்தனை வசனம்? 28ஆம் வசனம். பேரேஸ் என்பதற்கு ஒரு ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கு பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். சரிங்களா? அப்ப யார் ஜெயிப்பா இந்த பாபிலோனை? மேதிய பெர்ஷியா என்ன செய்வாங்க? ஜெயிப்பாங்க. இந்த பெர்ஷியா நாட்டு ராஜா யார் தெரியுமா? இந்த பெர்ஷியா நாட்டு ராஜா யார் தெரியுமா? ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். இந்த பெர்ஷியா நாட்டு ராஜா யார் அப்படின்னா, தானியேல் புஸ்தகத்துல தானியேல் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல வசனம் பாருங்களேன். 10ஆம் அதிகாரத்துல வசனத்துல அந்த பெர்ஷியா நாட்டு ராஜா யாரு தெரியும் பாருங்களேன். வரி மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஷ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஷ் இருக்குதா? அப்ப இந்த பாபிலோனை ஜெயிச்சது யாரு? கோரேஷ். சரிங்களா? இப்ப பிற்காலத்துல ஒரு பாபிலோன் இருக்க போதுங்க. ஒரு ஆவிக்குரிய பாபிலோன் இருக்க போது. அந்த பாபிலோன யார் ஜெயிப்பா தெரியுங்களா? அந்த பாபிலோன யார் ஜெயிப்பா அப்படின்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகம் போலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 17ஆவது அதிகாரத்துல இங்க ஒரு பாபிலோனை குறித்து வருதுங்க. பாருங்களேன். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 17ஆவது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு பாபிலோனை குறித்து பேசுறார். 5ஆம் வசனம். சரிங்களா? படிக்கலாமா? மேலும் படிங்க, யாராவது படிங்க. சரி, மேலும் ரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இங்க ஒரு பாபிலோன் இருக்கிறாங்க. இவங்க யாரு? அவங்க வேசி என்று சொல்லப்படுது. 3ஆவது வசனத்துல படிச்சு பாத்தீங்க, ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்படுது. 3ஆவது வசனத்துல கடைசி பகுதியில ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்படுது. தீர்க்க தரிசனத்துல ஸ்திரீ என்று சொன்னால் யாரை குறிக்கும்? சபை. சபையை குறிக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 25ஆவது வசனத்தின்படி, எபேசியர் 5:25 படி ஸ்திரீ என்று சொன்னா சபையை குறிக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் படிச்சு பாருங்க. எபேசியர் 5:25 ஸ்திரீ என்று சொன்னால் சபையை குறிக்கும். அப்ப இங்க ஒரு சபை இருக்குது. ஆனா இந்த சபை எப்படிப்பட்ட சபை? பாபிலோனு வேசி. இது ஒரு ஆவிக்குரிய போலியான ஒரு சபை. இப்ப இந்த சபை இங்கேயும் ஒரு பாபிலோன் இருக்கு. சரிங்களா? இந்த சபையை யாரு கடைசியில ஜெயிப்பாங்களாம்? 14ஆவது வசனம் பாருங்களேன். 14ஆவது வசனம் கீழே சொல்லப்பட்டிருக்குது. 14ல இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர்களுடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான்.
சரி, சரி, தேங்க்யூ பாஸ்டர்மா. சரி, அப்ப இவருங்க யாரு ஜெயிப்பா? இவங்கள ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிப்பார். அப்ப அங்க அந்த பண்டைய காலத்து பாபிலோனை யார் ஜெயிச்சது? கோரேஸ் ஜெயிக்கிறாரு. இங்க யாரு ஜெயிப்பாங்க? ஆவிக்குரிய பாபிலோனை இங்க இயேசுவானவர் என்ன செய்வாங்க? ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்ப எத்தனை கருத்து பார்த்துட்டோம்? ஒரு 10 கருத்து இருக்குது. மீதி 3 நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா? கண்டுபிடிக்க முடியாட்டா நீங்க சொல்லுங்க. நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப எத்தனை கருத்து பார்த்துட்டோம் நம்ம? 7 கருத்து பார்த்துட்டோம். அப்படிதானங்க? 7 கருத்து பார்த்துட்டோம். என்னென்ன கருத்து நம்ம அங்க பார்த்தோம்? கோரேசுக்கும் இங்க இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இருக்குங்களா? சம்பந்தம் இருக்குங்களா? சரி, எத்தனை கருத்து பார்த்துட்டோம்? 7 கருத்து. முதல் கருத்து நம்ம என்ன பார்த்தோம்? கோரேஷும் அபிஷேகம் பண்ணப்படுறாரு, இயேசுவானவரும் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. இரண்டாவது கருத்து நம்ம என்ன பார்த்தோம்? கோரேசு பிறக்க முன்னாடி, அதாவது 160 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேரு வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவானவரும் 700 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேரு வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். மூன்றாவது கருத்து நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய நீதியின்படி, நீதி என்ற ஒரு வார்த்தை கோரேசுக்கு சம்பந்தம் வருது. நீதியின்படி கோரேஸ் எழுப்பப்படுறாரு. இங்க இயேசுவானவரும் நமக்கு நீதி கொடுப்பதற்காக இயேசுவானவர் தங்களை நம்ம என்ன செய்றாங்க? ஒப்பு கொடுக்குறாங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தோம். நாலாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? கோரேசனுடைய கைய வலது கை யார் பிடிச்சிருக்கிறா? தேவன் பிடிச்சாங்களா? அதே போல இயேசுவின் கைய தேவன் பிடிப்பாங்கன்னு சொல்லி ஏசாயா 42:6 தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது. சரிங்களா? அஞ்சாவது கருத்து என்ன பார்த்தோம்? கோரேசு அவன் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவாங்க. அதே போல இயேசுவானவரும் சிறைப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? விடுதலையாக்குவாங்கன்னு பார்த்தோம். ஆறாவது கருத்து நம்ம என்ன பார்த்தோம்? கோரேசு அவர் மெய்ப்பன் என்று, என்னுடைய மெய்ப்பன் என்று வேதவசனம் சொல்லுது. இயேசுவானவர் சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன் என்று ஒரு வார்த்தை வருது. ஏழாவது கருத்து என்ன பார்த்தோம்? பெர்சியாவின் ராஜாவிய கோரேசு பாபிலோனை வீழ்த்துறாரு. அதே போல ஏசப்பாவும் ஆவிக்குரிய பாபிலோனை என்ன செய்வாங்க? அவங்க வீழ்த்துவாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். சரிங்களா? சரி, இப்ப நம்ம கதை என்ன? நம்ம தலைப்பு என்ன இன்னைக்கு? லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட். அப்படித்தானே? தொலைந்து போனதை கண்டுபிடிக்கிறது. இப்ப நேபுகாத்நேச்சர் என்ன செய்யறாரு? எருசலேம்ல இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துட்டு வரும்போது யாரு அதை திருப்பி கொடுக்குறா? அதை எடுத்து திருப்பி யார் கொடுக்குறா? கோரேசு கொடுக்குறாரு. சரிங்களா? இப்ப நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம். நம்ம எல்லாருமே பாவிங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது. ரோமர் 3ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல எல்லாரும் பாவம் செய்து அப்படின்னு வருது. அப்ப எல்லாரும் பாவம் செஞ்சதுனால பாவத்து நிமித்தம் நம்ம அநேக காரியங்களை இழந்திருக்கிறோம். எப்படி எருசலேம்ல வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க பாவத்தின் நிமித்தம் எருசலேம்ல உள்ள பாத்திரங்கள் எல்லாவற்றையும் அவங்க இழந்தாங்களோ, பாவிகளாகிய நம்ம இந்த மானிட உலகம் பாவத்தினால பல காரியத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? இழந்திருக்கிறாங்க. நம்ம அதை பார்க்க போறோம், என்னென்ன நம்ம இழந்தோம் அப்படின்னு சொல்லி. இத அங்க யார் பார்க்கிறோம்? கோரேசு திருப்பி கொடுக்கிறாரு. சரிங்களா? அதே போல இங்க யார் திருப்பி கொடுப்பான்? யார் வாங்கி கொடுப்பான்? நம்மளால வாங்க முடியுமா? ஆனா யாரு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னா, இயேசுவானவர் அவரு வாங்கி கொடுப்பாரு. இயேசுவானவர் என்ன செய்வாரு? வாங்கி கொடுப்பாரு. இப்ப எப்படி அங்க இஸ்ரவேல் ஜனங்க அந்த எருசலேமுடைய ஆலயத்துடைய பாத்திரங்களை இழந்தாங்களோ, நம்ம என்னென்னலாம் இழந்தோம் என்பதை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். அந்த நம்ம என்னென்னலாம் இழந்தோம் அதை இயேசுவானவர் நமக்கு திருப்பி கொடுக்கிறாரா? அதை அவர் எப்படி கொடுக்கிறாரு? அதுக்காக அவர் செய்த தியாகங்கள் என்னென்ன என்பதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த வேத பாடத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம முடிக்க போறோங்க. பார்க்கலாமா? என்னென்ன நம்ம இழந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது பாயிண்ட் நம்பர் ஒன், என்னென்ன இழந்தோம்? இந்த பாவத்தினால என்னென்ன நமக்கு கிடைச்சிச்சு. ஆனா அதுல இருந்து ஏசப்பா எப்படியெல்லாம் நம்மளை மீட்கிறாங்க. அங்க ஒரு கோரேசா, புதிய ஏற்பாட்டின் கோரேசா ஏசப்பா எப்படியெல்லாம் மீட்கிறாங்க என்பதுதான் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல சரிங்களா? முதல்ல என்ன இழந்தோம் அப்படின்னா,
ஆதியாகமம் புஸ்தகத்துல ஆதியாகமம் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 2ஆம் அதிகாரத்துல ஒரு கனி ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்குது. என்ன கனி அங்க இருக்குது? 22வது அதிகாரத்துல 22ஆம் வசனம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல படிச்சோம் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் ம், தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். 22 பாஸ்டமா ஆதியம் 3:22 படிங்க, மன்னிச்சிருங்க. 3:22 படிங்க. ஆதியாகமம் 3:22 படிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து ஆ, என்றைக்கு உயிரோடாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. சரி. இப்ப ஏதோ ஒரு கனி, ஒரு பேர் வருதே, என்ன கனி அது? ஜீவ விருட்சத்தின் கனி. அதே 24 வசனம் பாருங்களேன். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு அப்படின்னு வருதுங்களா? அப்ப இங்க ஜீவ விருட்சத்தின் கனி ஒன்று ஆண்டவர் எங்க வச்சிருந்தாங்க? இந்த ஏதேன் தோட்டத்துல வச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்ப அவன் எதை இழந்துட்டான்? அவன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனிய சாப்பிடக்கூடிய அந்த அனுபவம், அவன் என்றைக்கும் ஜீவனோடி வாழக்கூடிய அந்த அனுபவத்தை அதை அவன் என்ன செஞ்சுட்டான்? இழந்துட்டான். சரிங்களா? இத நமக்கு ஏசப்பா நமக்கு அந்த மீண்டும் நமக்கு அந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு தருவாங்களா அப்படின்னா, பாருங்களேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துக்கு போலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் படிக்கலாம் பாருங்களேன். 14வது வசனம், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் படிங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, பாத்தீங்களா? வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல 14வது வசனத்துல ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாய் நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? இந்த வசனம். இப்ப யாரு ஜீவத்தின் அதிகாரம் கிடைக்கும்? அவருடைய கற்பனையின்படி செய்யக்கூடியவங்க. இப்ப கற்பனை கீழ்ப்படியக்கூடிய பலத்தை தேவன் நமக்கு தர்றாங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப யாரு பலப்படுத்துறா? கிறிஸ்துவானவர் என்னை பலப்படுத்தி எல்லாவற்றையும் செய்வதற்கு. அப்ப கற்பனை கீழ்ப்படிய அனுபவத்தை யாரு தர்றா? இயேசுவானவர் தர்றாங்க. அப்ப இயேசுவின் வழியா மீண்டும் நமக்கு என்ன அதிகாரம் கிடைக்குது? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் நமக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப நம்ம ஜீவ விருட்சத்தை சாப்பிடக்கூடிய அதிகாரத்தை இழந்துட்டோம். ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் நமக்கு பலனை கொடுக்கறதுனால ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு நித்தியமாய் அவரோட கூட இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்ன செய்யுது? கிடைக்குது. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் டூ என்ன வந்துச்சு அப்படின்னு பாருங்களேன். ஆதியாகமம் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 21வது வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்களேன். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். சரி, தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்குது? தோல் எங்க இருந்து வந்திருக்கும்? கண்டிப்பா ஒரு மிருகத்திலிருந்து என்ன செஞ்சிருக்குது? அது வந்திருக்குது. அப்படின்னா அங்க மிருகம் இறந்திருக்குது. அப்ப பாவத்தினால நம்ம நித்திய ஜீவனை இழந்து என்ன வந்துச்சு? மரணம் என்ன செஞ்சிருக்குது? வந்திருக்குது. அதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல என்ன படிக்கிறோம்? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படிதானங்க? அந்த வசனத்தை பாத்துருவோமா? ரோமர்
6ஆம் அதிகாரம். ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கும், நீங்க எழுதிக்கங்க. சரிங்களா? அதுக்காக தான் நான் எல்லா வசனத்தையும் உங்களுக்கு நான் சொல்லதான் ஆசைப்படுறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் பாருங்க. பாவத்தின் சம்பளம், மரணம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப நமக்கு மரணம் வந்துருச்சு. இப்ப பாருங்களேன், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். அப்ப பாவத்தினால மரணம் நமக்கு கிடைச்சிச்சு. இப்ப ஏசப்பா, என்னடா என் பிள்ளைக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத அவரு சுமக்கிறாரு. கிறிஸ்துவானவர் நமக்காக மரிக்கிறாங்க. மரிச்சு நமக்கு நித்திய ஜீவன் என்ன செய்யறாங்க? ஏசப்பா கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? பாவத்தினால் சம்பாதித்த மரணம் நமக்கு நித்திய ஜீவனை என்ன செய்யுது? இயேசுவினால நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு கிடைக்குது. அதனாலதான் நம்ம ஒரு வசனம் படிப்போம்ல, வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல ஒரு அருமையான வசனம், எனக்கு பிடிச்ச ஒரு வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 22வது அதிகாரம், 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்களேன். 4வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21:4வது வசனத்துல, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அவ்வளவுதான் கஷ்டமா. அந்த அலறுதலும் வசனம் இல்லை, என்ன சொல்லுது? வருத்தமும் இனி இல்லை, மரணமும் இல்லை அப்படின்னு, அப்படித்தானே? என்று அவ்வளவுதான், மரணமும் இல்லை. அப்ப அங்க மரணம் வருது, இங்க என்ன கிடைக்குது நமக்கு? மரணம் இல்லாத நித்திய ஜீவம் உள்ள ஒரு வாழ்க்கையை இயேசுவோட நமக்கு என்ன செய்றாங்க? தருகிறாங்க. சரிங்களா? சரிங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 17வது வசனத்துல, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, ம் உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியையும் புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். சரி, இந்த வசனத்துல இருந்து 2 எடுத்துக்கலாம். 2 சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, அப்படிதானமா? இது 3வது பாயிண்ட், அப்படிதானே? சபிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தை வருது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வருத்தம் என்று ஒரு வார்த்தை வருது. வருதுங்களா? வருத்தம் என்று ஒரு வார்த்தை வருது. சரிங்களா? அப்ப பாவத்து நிமித்தம் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? சாபம் கிடைக்குது. இன்னொன்னு என்னது? வருத்தம் வருது. சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் நான் எடுக்க விரும்புறேன். 5வது பாயிண்ட் இதே வசனத்துல வர்றதுனால நான் சொல்றேன். 16வது வசனத்துல பாருங்க. 16வது வசனத்துல, அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். உன் வேதனை என்ற ஒரு வார்த்தை வருது. வேதனைன்னு வருதுங்களா? அந்த வேதனைக்குடைய வார்த்தை என்னன்னா அப்படின்னா பெயின். வேதனை என்ற தமிழ் வார்த்தை என்னன்னா வலி. வலியை குறித்து அங்க என்ன செய்து பேசுது. அப்ப 3 காரியம் நம்ம பாக்குறோம் இந்த 2 வசனத்துல. என்னென்ன காரியம்? சாபம் அத 3வது கருத்தை வச்சுக்கோங்க. 4வது பாயிண்டா வருத்தத்தை வச்சுக்கோங்க. 5வது பாயிண்ட் என்னது? வேதனை. இது எல்லாமே இது. ஏன்னா நம்ம வேதனையை யார் சுமந்தது? நம்ம வழியெல்லாம் ஏசப்பா சுமக்குறாங்க. கிறிஸ்துவானவர் நமக்காக சாபமானார் அப்படின்னு வசனம் இருக்கு, படிச்சீங்களா? இயேசுவானவர் நமக்காக சாபமானார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா, கலாத்தியர் புஸ்தகம் போங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்களேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு விட்டார். இந்த வசனம் பாத்தீங்களா? கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப ஏசப்பா நமக்காக சாபம் மாறாங்க. சரிங்களா? அப்ப பாவத்து நிமித்தம் நமக்கு சாபம் வருது, வருத்தங்கள் வருது, வேதனை வருது. இயேசுவானவர் நமக்காக சாபம் ஆகுறாங்க. இயேசுவானவர் சிலுவையில எல்லா வேதனையும் அவங்க நமக்காக என்ன செய்யறாங்க? சுமக்குறாங்க. சரி, வருத்தத்தை ஏசப்பா சுமந்தாரா? துக்கங்களை ஏசப்பா சுமந்தாரா? ஏசாயா புஸ்தகத்துல 53வது அதிகாரத்துக்கு போங்களேன். 53வது அதிகாரத்துல
ஏசப்பா நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும் பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்களேன். 4வது வசனத்துல மெய்யாகவே அவர் மெய்யா நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ம் துக்கங்களை சுமந்தார். சரி, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு கருத்து கிடைச்சிச்சுங்களா? நம்ம என்னென்ன பாக்குறோம்? ஒரு 3 கருத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். என்னென்னது? சாபம், இயேசுவோட நமக்காக சாபமானார் அப்படின்னு படிச்சோம். வேதனை, வலி, இயேசுவானவர் சிலுவையில தொங்கும் போது அவர் எவ்வளவு வேதனைகள், வலிகளை அவர் நமக்காக அனுபவித்தாரா? அனுபவித்தாரு. அப்புறம் வருத்தம், வருத்தம் என்று சொன்னா என்னது? துக்கம், துக்கம். அவர் நமக்காக துக்கங்களை சுமந்தாரா? அந்த வசனம் சொல்றது நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 3வது வசனத்திலையும் பார்க்கிறோம். 3வது வசனத்திலையும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். துக்கம், பாடு, வலி, வேதனை, அது என்ன செய்யும்? அந்த வசனம் என்ன செய்யும்? பிடிக்கும். அப்ப நமக்கு பாவத்தினால அதெல்லாம் கிடைச்சிச்சு. இப்ப ஏசப்பா இதெல்லாம் அவர் என்ன செய்றாரு? அனுபவிக்கிறாரு. அனுபவிச்சதுனால இப்ப நமக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டின் கோரேசு அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 21வது அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்களா? 4வது வசனத்துல வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்துல 4வது வசனம் படிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி ம். மரணம், துக்கமும் இல்லை, இ- அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. பாத்தீங்களா இவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பாராம். என்னென்ன இல்ல? துக்கமும் இல்லை, வருத்தமும் இல்லை. பாத்தீங்களா? அப்ப ஆதி ஆகமத்துல படிச்சோம், பாவத்தினால என்ன வந்துச்சு? துக்கம் வந்துச்சு. ஆனா இயேசுவானவர் துக்கத்தை சுமந்ததுனால துக்கமில்லாத அனுபவம் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அவர் இயேசுவானவர் தன்னுடைய வருத்தத்தையும் வேதனையை சுமந்ததுனால வருத்தம் இல்லாம இருக்குது. சாபம், சாபத்தை குறிச்சு ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்களேன். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ம் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். சரிங்க, என்ன சொல்றாரு? இனி ஒரு சாபமும் இராது. பாத்தீங்களா? அவரு சாபத்தை சுமந்ததுனால நமக்கு சாபம் இராது. சரிங்களா? 5 கருத்து உங்களுக்கு புரிஞ்ச முடியுதுங்களா? ஒரு 5 கருத்து. இதுவரைக்கும் எத்தனை பார்த்துட்டோம்? 5 கருத்து பார்த்துட்டோம். முத கருத்து நம்ம என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்குங்களா? ஜீவவிருட்சத்தினுடைய கனி நம்மளை விட்டு போகுது. ஆனா அதே ஜீவவிருட்சத்தை பெறுவதற்கு இயேசுவால நமக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்யறாரு. அது உரிமையை நம்ம பெறுவதற்கு உதவி செய்யறாரு. அடுத்தது பாவத்தினால மரணம் வந்துச்சு. இயேசுவான நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஏன்னா அந்த மரணத்தை அவர் சுமந்தாரு. 3வது, பாவத்தினால சாபம் வந்துச்சு. இயேசுவானவர் நமக்காக சாபமானாரு. அதனால நம்ம சாபம் இல்லாத அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து போறோம். அடுத்தது, பாவத்தினால வருத்தம் வந்துச்சு. வருத்தம், இயேசுவானவர் நமக்காக துக்கப்பட்டாரு. இப்ப நம்ம துக்கமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போக போறோம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. 5வது, நமக்கு வேதனை வந்துச்சு, வலி வந்துச்சு. இயேசுவானவர் அந்த வேதனையை சுமந்ததுனால நமக்கு வேதனை இல்லாத ஒரு அனுபவம். இந்த வேதனை என்ற வார்த்தை எங்க வருது தெரியுங்களா? அந்த வலி என்ற வார்த்தை, ஆஹ் நான் இந்த வார்த்தை நான் இங்கிலீஷ்ல அதே வசனம் நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்துல 4வது வசனத்துல நம்ம படிச்சோம்ல, அலறுதலும் இல்லை வருத்தம் இல்லைன்னு வருது இல்ல, அலறுதலும் இல்லை வருத்தலும் இல்லை. அதுல இங்கிலீஷ்ல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, neither shall be any more pain அப்படின்னு போட்டிருப்பாங்க. any more pain. சரிங்களா? anymore, அப்ப வேதனை இருக்க போறது இல்ல அப்படின்னு காட் அங்க என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை காரியம் பார்த்துட்டோம்? 5 காரியம். எதெல்லாம் இழந்துச்சோ, பாவத்து நிமித்தம் நம்ம இதெல்லாம் சம்பாதிச்சோமோ, எல்லாமே இயேசுவினால நமக்கு என்ன செய்யுது? திருப்பி கிடைக்குது. சரிங்களா? 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏசாயா புஸ்தகத்துல 59ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். ஏசாயா புஸ்தகத்துல பாவம் என்ன செஞ்சுச்சு? ஏசாயா 59 2வது வசனத்துல படிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு
காண்பிப்பதற்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்திருக்கிறது. சரி, இப்ப அக்கிரமம் என்ன செஞ்சிருச்சு? நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினைய, ஒரு செப்பரேஷனை உண்டு பண்ணிருச்சு, ஒரு பிரிவினை உண்டு பண்ணிருச்சு. சரிங்களா? இப்ப யாரு அந்த பிரிவினைய சேர்த்து வைக்கிறா? இயேசுவானவர் சொல்றாருல, யோவான் புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல ஏசப்பா என்ன சொல்றாங்க? நானே வழியும், 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பிதாவினிடத்தில் வரான். வருகிறேன். அப்போ ஒரு பிரிவினை உண்டு பண்ணிருச்சு பாவம். இப்ப ஏசப்பா அந்த பிரிவினையை தகர்க்கக்கூடிய ஒரு வழியா ஏசப்பா என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப பிரிவினையை தகர்த்தெறிகிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? என்ன நடக்கும் அப்படின்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நம்ம போலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல என்ன அந்த பிரிவினைய உடைக்கப்படுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். வெளிப்படுத்தல 21 3வது வசனம் படிங்களேன். வெளிப்படுத்தல 21 3வது வசனம் பாருங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு ம், பெரும் கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனமா இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார். பாத்தீங்களா? எவ்வளவு அழகா அழகா இருக்கு பாருங்க. இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார். இப்ப யார் இருப்பாங்களாம்? தேவன் அவருடைய ஜனத்தோட கூட என்ன செய்வாங்களாம்? இருப்பாங்களாம். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? பிரிவினை உண்டு பண்ணிட்டாங்க. ஆனா கிறிஸ்துவனால அந்த பிரிவினை தகர்க்கப்பட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு இந்த வசனம் என்ன சொல்லுது? நமக்கு வாக்கு கொடுக்குது. கடைசியான பாயிண்ட், லாஸ்ட் ஒரு கம்பாரிசன், ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மத்தேயு புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல சாத்தா வந்து ஒரு காரியத்தை சொல்லுவான் பாருங்களேன். ஏசப்பாட்ட ஒரு காரியத்தை சொல்லுவான். 8வது வசனம் பாருங்களேன். மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்களேன். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து. சரி, சாத்தாங்க என்ன சொல்றான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களை மகிமையும் அவருக்கு காண்பித்து. அப்ப பாவத்து நிமித்தம் இந்த ராஜ்யங்கள், இந்த மகிமை யாருக்கு சொந்தமாயிருச்சு? சாத்தானுக்கு சொந்தமாயிருச்சு. அதனால அவன் என்ன செய்யறான்? எல்லாவற்றையும் காமிக்கிறான். கிங்டம், ராஜ்யங்கள் அவனுக்கு சொந்தமா. இப்ப இந்த ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்படுமா? திருப்பியும் நம்ம இழந்த ராஜ்யம் திருப்பி கொடுக்கப்படுமா? தானியல் புஸ்தகம் போங்களேன். தானியல் புஸ்தகத்துக்கு போங்க. தானியல் புஸ்தகத்துல 7வது அதிகாரம் போங்களேன். 7வது அதிகாரத்துல இந்த ராஜ்யம் ஒருத்தர் வாங்குறாரு. வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாரு பாருங்களேன். தானியல் 7ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்களேன். 14வது வசனத்துல 14ல சகல ஜனங்களும் படிங்க கஷ்டமா. பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். இங்க ஒருத்தருக்கு ராஜரீகம் கொடுக்கப்படுதுங்களாம், மகிமை கொடுக்கப்படுதுங்களாம். யாருக்கு அந்த ராஜரீகம் கொடுக்கப்படுது? 13வது வசனம் பாருங்க. 13வது வசனத்துல, தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவ்வளவுதான். நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து மனுஷகுமாரனை குறித்து பேசுது. சரிங்களா? மனுஷகுமாரன் வாராரு. இப்ப அவருக்கு ராஜரீகம் கொடுக்கப்படுது. ஏன்னா அவரு நமக்காக மரிச்சதுனால, இந்த உலகத்துல பாவமற்ற ஒரு வாழ்க்கையை நமக்காக வாழ்ந்ததுனால ராஜரீகம் கொடுக்கப்படுது. இப்ப அந்த ராஜரீகம் யார் கையில கடைசியில வருதுன்னு தெரியுங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஏசுவனர் எவ்வளவு அன்புள்ளவர்னு பாருங்களேன். அதே தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 27வது வசனம் பாருங்க. 27வது வசனம் பாருங்க. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான்.
வசனம் பாத்தீங்களா? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்களா? அப்ப இயேசுவானவர் ராஜ்யத்தை வாங்குறாரு. அந்த ராஜ்யத்தை வாங்கி யாருக்கு கொடுக்கப்படுதான்? பரிசுத்தவான்கள் என்ன செய்றாங்களா? அந்த ராஜ்யத்தை என்ன செய்றாங்களா? பெறுறாங்க. சரிங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம் நம்ம? உங்களுக்கு புரியுதுங்களா? 7 கருத்து. 7 கருத்து இருக்குங்களா இல்லையா? சரிங்களா? அப்ப பாவத்தினால நம்ம எதெல்லாம் இழந்தோமோ, பாவத்தினால நமக்கு என்னென்ன கிடைச்சதோ எல்லாவற்றையும் இயேசுவானவர் அவரு சுமந்து எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறாருங்க. வாட் எவர் வி லாஸ்ட், எதெல்லாம் தொலைச்சோமோ எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்கிறாருங்க. ஒன்ன கூட சாத்தான் தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஒன்ன கூட என் பிள்ளைகிட்ட இருந்து என்னென்ன பரிச்சையோ எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுக்குறேன்டா, எல்லாத்தையும் நான் உன்கிட்ட வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து மரிச்சு எல்லாத்தையும் நம்ம பெறக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இயேசுவானவர் நமக்கு என்ன செய்றாங்க? தாராங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? புதிய ஏற்பாட்டுடைய கோரேஷனுடைய காரியம் உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன தெய்வங்க இவரு, என்ன பாசம் படைச்சவருங்க. என் பிள்ளைகிட்ட நீ என்னென்ன வாங்கினியா சாத்தான், நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்காக இந்த உலகத்துல வந்து நமக்காக மரிச்சு எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறாருங்க. அவர் எவ்வளவு பெரிய பாசம் உள்ளவர், எவ்வளவு பெரிய அன்புள்ளவர் பாத்தீங்களா? சகலத்தையும் நமக்கு என் பிள்ளைங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அவன் இழந்த ஒண்ண கூட நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு நமக்காக வந்து மரிச்சு அவர் நம்மகிட்ட வந்து அவரை நமக்கு என்ன செய்றாரு? அவர் வந்து கொடுக்குறாருங்க. ஏன் ஏங்க இதெல்லாம் அவரு செய்யணும்? எதுக்குங்க அவர் வந்து நமக்காக மரிச்சு நமக்காக வந்து ஏன் இந்த காரியங்கள்லாம் அவர் செய்யணும்? சரிங்களா? ரோமர் புஸ்தகம் போங்களேன். ரோமர் 5வது அதிகாரத்துல போலாம். ரோமர் 5வது அதிகாரத்துல 8வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் நம்ம எல்லாரும் வாசிக்கலாம் பாருங்களேன். 8வது வசனத்துல நாம் பாவிகளா இருக்கையில் உம் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆஹ் எதுக்குங்க, எதுக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்யறாரு? இந்த வசனம் சொல்லுது, நான் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அவரு இங்கிலீஷ்ல சூப்பரா இருக்கு, டெமான்ஸ்ட்ரேஷன். அவரு நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு வெறும் சொல்லிட்டாங்க இல்லைங்க, அவர் விளங்க பண்றாரு. அந்த அன்பை அப்படியே விளக்கி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிக்கிறாரு. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா, உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு விளங்க பண்றாருங்க. அப்ப இழந்து போனதை எல்லாம் நமக்கு எடுத்து திருப்பி கொடுத்து உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் என்பதை விளங்க பண்ணுவதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை எல்லாம் தேவன் என்ன செய்றாங்க. அடுத்த வசனம், அந்த 9வது வசனம் படிச்சிருக்கேன், படிச்சு நம்ம முடிக்கலாம். 9வது வசனத்துல இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்க கோபத்திற்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். எனக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான வசனங்க. இந்த வார்த்தையை மிஸ் பண்ணிடாதுங்க. சரிங்களா? இந்த வார்த்தை யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன வார்த்தை? அதிக நிச்சயமாமே. அப்படித்தானே? இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஐயோ நான் இழந்துருவேனே, நான் தொலைஞ்சு போயிருவேனே, நான் நரகத்துக்கு போயிருவேனே, நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன். இங்க வசனம் சொல்லுது, அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயங்க. நமக்கு தேவை ஏசப்பா தாங்க. நமக்கு தேவை அவர் அன்பை உணர்ந்தாலே போதுங்க. அப்படி நம்ம இருக்கும்போது அதிக நிச்சயமா நம்ம ரட்சிக்கப்படுவோம்னு சொல்லுது அந்த வார்த்தை. திருப்பியும் அடுத்த வசனத்துல இதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. திருப்பியும் அந்த வார்த்தை பவுல் பயன்படுத்துறாரு பாருங்க, அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். 10வது வசனத்துல நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமே. என்ன அழகா ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா? எவ்வளவு அழகா. அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நிச்சயங்க. நமக்காக இவ்வளவு தியாகம் செய்யறவரு, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவரு எப்படிங்க நம்மள பாவத்திலிருந்து, நம்ம பாவ குணத்துல இருந்து, பாவ பழக்க வழக்கத்துல இருந்து காப்பாத்தாம இருப்பாரு? எப்படிங்க எப்படிங்க நம்மளை விடுவாரு அவ்வளவு சீக்கிரம்?
அதிக நிச்சயமாமே. நமக்கு அந்த நிச்சயம் இருக்கா? நம்மளை நாம் ரசிக்கப்படுவது அதிக நிச்சயம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப், ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குதா? வசனம் சொல்லுது, அவருடைய ஜீவனாலே நம்மை ரட்சிப்பதற்கு அதிக நிச்சயங்க. இந்த இப்ப நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? நமக்கு என்னென்ன நம்ம பாவத்தினால இழந்தோமோ, என்னென்ன பாவத்தினால நம்ம சந்திச்சோமோ, எல்லாத்தையும் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுதுல. தீர்க்க தரிசனமா அது சொல்லப்படுது, அப்படித்தானே? தீர்க்க தரிசனமா. அப்ப அதிக நிச்சயமா இது எல்லாம் நமக்கு தேவன் என்ன செய்ய போறாங்க? தர போறாங்கங்க. எவ்வளவு ஒரு அன்புள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறாங்க, அப்படித்தானே? இந்த அன்புள்ள தகப்பன் முகத்துல எப்ப சந்தோஷம் வரும் தெரியுமா? இந்த அன்புள்ள தகப்பன் உள்ளத்துல எப்ப சந்தோஷம் வரும் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. 100 ஆடு, ஒண்ணு தொலைஞ்சு போச்சு. இப்ப மேய்ப்பன் போய் கண்டுபிடிச்சிட்டு வராரு. கண்டுபிடிச்சிட்டு வரும்போது அவருக்கு இருந்த சந்தோஷம் பாத்தீங்களா? அவருக்கு இருந்த மனமகிழ்ச்சி. எப்ப அவர் சந்தோஷப்படுவார் தெரியுமா? அந்த தொலைஞ்சு போனதெல்லாம், அந்த தொலைந்து போன அந்த ஆடை கண்டுபிடிக்கும் போது சந்தோஷங்க. தொலைஞ்சு போன வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கும் போது அவருக்கு சந்தோஷங்க. அந்த காணாமல் போன அந்த மகனை கண்டுபிடிக்கும் போது அவன் வரும்போது சந்தோஷம். வீடு ஃபுல்லா விருந்துங்க. அதே மாதிரிதான் நம்ம கிட்ட இருந்து என்னென்னலாம் சாத்தா எடுத்துட்டு போனாலும் எல்லாவற்றையும் நமக்கு அவர் நமக்கு கொடுக்கும்போது அவர் முகத்துல பெரிய சந்தோஷம் இருக்குங்க. அப்பதாங்க ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாவற்றுக்கும் மேலா, எல்லாவற்றுக்கும் மேலா இந்த சாபத்திலிருந்து மீட்கிறது, மரணத்திலிருந்து மீட்கிறது, இந்த துக்கத்திலிருந்து மீட்கிறது, வேதனையிலிருந்து மீட்கிறது, ராஜ்யத்தை கொடுக்கிறது, இதெல்லாம் யாருக்காக? யாருக்காக? நமக்கு தானே, நமக்காக தானே. அப்ப எப்ப ஒரு முகத்துல ரொம்ப சந்தோஷம் தெரியுங்களா? அந்த ஆட்டை பிடிக்கும் போது சந்தோஷம். நம்ம அவரோட கூட ஒவ்வொரு நாளும் பேசிட்டு உறவுல இருக்கும்போது தாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அவரோட இருக்கும்போது தாங்க ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோட கூட இருக்கிறோமா, இந்த அன்பை உணர்ந்துட்டு, இது எட்டாத ஒரு அன்பு, அப்படிதானே? இது இது நம்ம மனசுக்கு புரியாத ஒரு அன்பு. இவ்வளவு பெரிய அன்பா? இந்த அன்ப ஒரு துளி புரிஞ்ச பாவி அவரோட கூட இருப்பான். எனக்கு அவர் மாத்திரம் போதும்பா அப்படின்னு அவரோட கூட இருப்பாங்க. அப்பதாங்க அவர் முகத்துல ஒரு பெரிய சந்தோஷமே. நம்ம சில நேரம் நினைக்கிறோம், காணிக்கை கொடுத்தா அவர் முகத்துல சந்தோஷம் வந்துடும், ஊழியம் செஞ்சா சந்தோஷம் வந்துடும், நம்ம தசமாவும் கொடுத்தா சந்தோஷம் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜீசஸ் முகத்துல எப்ப சந்தோஷம்? இந்த பரிசேயர்கள் காணிக்கை தசமம் பேசிட்டு பழகிட்டு இருக்கும்போதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குதுங்க. அந்த சந்தோஷத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.